Hello viewers, நீனோ பார்க்க போறது One Piece episode 1069 part 1. ஓபன் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா ரைசோ நல்லா தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். புக்கரகுஜி எவ்வளவோ கெஞ்சினா இனிய விட்டுறான்னு, ஆனா விடலையே, கேட்கலையே. அவன் எரிஞ்சு செத்தாலும் பரவாயில்ல, சாகிறதுக்குள்ள அவனை கொன்றுணும்னு சொல்லி அவனையும் எரிய விட்டு கதற விடுவான். அவன் தண்ணின்னு கத்திட்டு கிடப்பான். ஆமா, இவன் தண்ணின்னு கேட்டவன எல்லாம் வாரி வழங்கிடுவாங்க. அங்க ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, எல்லா இடமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. எப்படி காப்பாத்துறதுக்கு ஆளுங்க வருவாங்க. ரைசோ பார்த்துட்டு என்னையா என்ன இப்படி சின்ன புள்ள மாதிரி கத்திட்டு இருக்க, இது உன்ன மாதிரியே இல்லையே. இந்த உரோச்சி கூட சேர்ந்து டோட்டலா நீ கெட்டு போயிட்ட. அவங்க கூட இருந்தப்போ எப்படி மக்களை பயன்படுத்தி கண்ட்ரோல் பண்ணணும்னு யோசிச்சே தவிர வேற உன்னை பத்தியும் மத்தவங்களை பத்தியும் நீ கவலைப்படவே இல்லை. அதுவே உன்னைய கம்ப்ளீட்டா வீக் ஆக்கிடுச்சு அப்படின்ட்டு அவன் ஃபுல்லா எரிஞ்சுட்டு இருக்கான். ஆனா இவன் எதுவுமே சொல்ல, அவன் தான் கதறான். கடைசியில முக்குன்னு முக்கி பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்தவனே அதுக்கப்புறம் கதறிக்கிட்டு அனுப்பா பாருங்க உருண்டு பிறண்டு அப்படின்னு. இவ்வளவு நேரம் பிரஸ்டீஜை மெயின்டைன் பண்றதுக்காக தான் நடிச்சுட்டு இருந்திருக்கான். ஏன்னா இவன் கொஞ்சம் பதறான்னு தெரிஞ்சாலும் அவன் கண்டிப்பா நம்மளை விட்டுருவான்னு கான்பிடென்ட்லயே இருந்துருவான். இவன் பயங்கர கான்பிடென்டா இருந்தவன தான் அவன் கிவ் அப் பண்ணிட்டான். இப்ப என்னன்னா ஓடன் வந்து அவ்வளவு சூட்டுல கொதிக்க இவங்கள தட்டு மேல தூக்கி பிடிச்சிட்டு இருந்தாரு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதனால சுடலாமா, இன்னும் கொஞ்சம் நெருப்பு பிடிச்ச உடனே ஐயோ சுடுதேன்னு கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு அணைச்சிருவான். அப்ப இருந்த காலகட்டமும் இப்ப இருந்த காலகட்டமும் டோட்டலா மாறி போச்சு. இப்ப எல்லாம் நிஞ்சாஸ்க்கு ஃப்ரீடம்னு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற மாதிரி புக்கரகுஜி கிட்ட சொல்லுவான். அவன் தான் செத்து போயிட்டானே. சோ இப்போ கனெக்டிங் ஹால்ல நடந்த சண்டையில நம்ம ரைசோ ஒரு வழியா வின் பண்ணிட்டான். அப்படியே கட் பண்ண ஜிம்பைய காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சாமுராய்ஸ் எல்லாம் அங்க மாட்டிட்டு இருப்பாங்கல்ல நெருப்புல, அவன் தண்ணியை வச்சு அணைச்சு பாதையெல்லாம் உருவாக்கி கொடுப்பான். எல்லாத்தையுமே கொஞ்சம் சட்டுப்புட்டுன்னு எஸ்கேப் ஆக சொல்லுவான். ஏன்னா இந்த மொத்த கேசலுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல உடஞ்சு விழ போகுது. அதுக்குள்ள தப்பிச்சாதான் உண்டு, இல்லன்னா தலையிலேயே கல்லி விழும். நல்ல வேலை அவன் காப்பாத்திட்டு இருந்தது நம்ம ரைசோ சண்டை போட்டுட்டு இருந்தால அந்த ஃப்ளோர் தான். ஜிம்பை வந்து பாத்துட்டு எப்பா நீயும் சாம்ராய் தானே, ஏன்டா இவ்வளவு நெருப்பு இது தப்பிச்சு ஓடாம இங்க என்னடா படுத்துக்கிட்டு இருக்க, பொய்யால என்ன ஒண்ணு நான் லூபிக்கு ஹெல்ப் பண்ண போனும்பா. மூதேவி உனக்கே நான் தான் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், இதுல லூபிக்கு நீ ஹெல்ப் பண்ண போறியா, பேசாம ரெஸ்டர்றான்னு சொன்னா வாட்ட பிட்டி எனக்கு இது அவமானமா இருக்குது, நான் சண்டை போட்டு ரெடியா இருக்கேன்னு எந்திரிப்பான். ஒன்னு பண்ணு, நீ நேரா போய் ஒரு குளிய தோண்டி மட்டும் படுத்துக்க, நானே மண்ணை தள்ளி விட்டுறேன், நன்னாரிப்பாயில நீ போய் சண்டை போட்டினா செத்து விடான்னு சொன்னா இல்ல எனக்கு ஒரு ஹெல்ப் வேணுங்கிறதையே அடாவடித்தாமா கேப்பான். சரி இப்ப ரைசோவை காப்பாத்த நம்ம ஜிம்பை வந்துட்டான். அதே நேரம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க பேஸ்மெண்ட்ல தான் அந்த கர்னிக்காங்கிறவன் இருக்கான். அவனுக்கு இப்ப லூஃபிய கொல்ற அசைன்மெண்ட் வந்தாச்சு. அவன் ரூஃப் டாப்ல இருக்கான்னு அவனுக்கு நல்லா தெரியும். சரின்ட்டு அவன் பாட்டுக்கு பொறுமையா கிளம்பும் போது திடீர்னு அவனோட மூஞ்சி ரியாக்ஷனே மாறும். என்னடான்னு குனிஞ்சு பார்த்தா முன்னாடி பாதி கத்தி வந்து நின்னுட்டு இருக்குது. வேற ஒண்ணுமில்லை, ட்ரேக்கு பின்னாடி இருந்து சொருகிட்டான். ஏன்டா அறிவு கட்ட ட்ரேக்கு, ஏன்டா இப்படி உள்ள விட்டு கிண்டுனு கேட்டா நான் பண்றதெல்லாம் ரைட்டு, அதான்டா அப்படி பண்ணேன்பான். பறக்குன்னு பாத்தீங்கன்னா ஆள் காணாம போயிடுவான். எங்கடா போனான்னு தேடிட்டு இருக்க அடுத்த செகண்டே பொசுக்குன்னு வந்து தொண்டையிலே ஒரு போர்டு, அவ்வளவுதான் பேனு கவுந்து விழுவான். அப்படியே கட் பண்ணி ஃப்ளவர் கேபிட்டலை காட்டுறாங்க. எல்லாருமே ஸ்கை போட்ட ஆர்வமாவும் சந்தோஷமாவும் எக்ஸைட்மெண்டோட எழுதிட்டு இருக்காங்க. கொளுத்தி விட்ட உடனே அதுவும் நல்லா பறந்து போகுது. ஆமா, இந்த மாதிரிலாம் நீங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணிருக்கீங்களா? நம்ம பண்ணா கபகபன்னு எரியுது, இவங்க பண்ணா மட்டும்தான் பறக்குது. சரி, அதை பறக்க விடும் போது அவங்களுக்கு அவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்குது. அந்த ஒட்டக்கோங்கிற பொண்ணு எல்லாம் டாடி இந்த அனுப்பி விடுறேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுவா. ஆனா மேலதாங்க பெரிய கலவரமே போயிட்டு இருக்குது. லூஃபி பாத்தீங்கன்னா கேப் விட்டாம அடிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அப்படி அடிச்சு முடிச்சு ஒரு சின்ன கேப் விடுவான். இதுக்குன்னா அவன் கவுந்துட்டானா என்னன்னு பாக்க. ஆனா கைடோலாம் அசற மாதிரி இல்ல, அடி எவ்வளவு அடிச்சாலும் வாங்கிக்கிட்டே தான் இருக்கான். சரின்ட்டு நம்ம பையலும் ஹைட்ரா அது இதுன்னு புதுசா அட்டாக் எல்லாம் ட்ரை பண்ணி அடிப்பான். கைடோக்கு பாத்தீங்கன்னா அவன் அட்டாக்கை எப்படி பண்றானே தெரியல. அதனாலதான் கொஞ்சம் ஜர்க் அடிச்சுட்டு இருந்தான். இப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி அடிக்கிறான்னு. ஆனா ரப்பரால அந்த மாதிரி பெண்ட் பண்ண முடியாது. எப்படி அவன் பண்றான்னு ஒண்ணும் புரியல. கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆளை காலி பண்ணிடுவான் போல. அப்படி அடி விழுது. அதாவது பாடியில ஒரு இடம் கேப் விடாம நங்குன்னு குத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அப்படித்தான் இப்ப கைடோவை போட்டு நொறுக்கிட்டு இருக்கான். அதை அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதானே. அதை விட்டுட்டு கிங் கோப்ரான்னு சொல்லிட்டு இடையில புதுசா ஒரு அட்டாக் இறக்குவான். அதுல அவன் உசாராயி அவனும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் அடிச்ச பவருக்கு லூஃபி எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு வருவான். சரி ரைட்டு, இனிமேட்டு இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் வேலைக்கு ஆகாது, கண்ணா பின்னான்னு பஞ்சு வச்சாதான் சரியா இருக்கும்னு அடி மறுபடியும் நங்கு கண்ணா பின்னான்னு விழுது. கைடோவே சொல்லிட்டான், டே நிப்பாட்றா எடுபட்ட பயல, வலிக்குது என்னால முடியலன்னு. நீ வலிக்கணும் தான் அடிக்கிறதே டேமிட் அப்படின்னு பழுது கட்டினா மறுபடியும் குடிகாரனா மாறிட்டான். லூஃபிக்கு கடுப்பாயிரும். அட எடுபட்ட மூதேவி, சண்டைக்கு நடுவுல ஏன்டா குடிச்சு உசர வாங்குறேன்னு, உன்னால மட்டும்தான் நான் எப்படி அட்டாக் பண்ணுவேன்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, என்னாலேயே முடியும்னு சொல்லிட்டு அவன் பஞ்ச் பண்றதெல்லாம் ட்ராக் பண்ணி காப்பி பண்ணி அது எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி வந்து லூஃபிய ஒரே கவு. அவன் வாயில இருந்து எஸ்கேப் ஆக லூஃபி படாத பாடுபடுவான். ஆனா முழுங்கிட்டான். அட எடுபட்ட மூதேவி விர்றான்னு எவ்வளவோ கத்தி பாப்பான், கதறி பாப்பான். அவன் பாட்டுக்கு மேல வரையும்
எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் கீழே போட்டு பிளாஸ்ட் பிரீத் அட்டாக் யூஸ் பண்ணுவான். அப்ப தானே எஸ்கேப் ஆக முடியாது. ஆனா இந்த டைம் அவன் பண்ணது சாதாரண அட்டாக் இல்ல, ஸ்ட்ரெயிட் ஹிட். டைரக்டா வந்து அடிச்சு எல்லா ஃப்ளோரையும் பிச்சுக்கிட்டு கீழே போகுது. சொல்ல போனா எமட்டோ இருந்தாலே அந்த ஃப்ளோரையும் தாண்டி கீழே போயிட்டு இருக்குது. எத்தனை ஓட்ட தாண்டா ஒரு ஐலாண்ட்ல போடுவீங்க? ஆனா அதுவும் தாக்கு பிடிக்குது பாத்தீங்களா, அதான் பெரிய அதிசயம். எல்லாருமே பதறிட்டு இருப்பாங்க, லூஃபியா பாத்தீங்களா அந்த அட்டாக்ல மாட்டிட்டானேன்னு. அவன் பாத்தீங்கன்னா அதுல சிக்கி தப்பிக்க முடியாம அப்படியே கீழே போயிட்டு இருப்பான். நம்மளும் பிக்மா மாதிரி குழிக்குள்ள போயிருவானா? வாய்ப்பு இல்ல. சரி, எப்படித்தான் அந்த அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகி திருப்பி வந்து அவனை அட்டாக் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!